ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி காலையிலேயே பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வந்து ஒரு பொக்கிஷம் என்னென்னு பார்த்தீங்கன்னா காளான் வந்து நம்ம வீட்டில் வந்து பூக்க ஆரம்பிச்சிருச்சு. எங்கே பூத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வச்ச மாங்கண்டுக்கு கீழே தான் பார்த்தீங்கன்னா ஒரு காளான் வந்து பூத்திருந்தது. அதை எடுத்து வச்சுட்டு நான் வந்து காலையிலேயே வந்து உழவு ஊற்றி போட்டுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கனவா தான் செய்ய போகிறேன். கனவா வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி வாஷ் பண்ணி அது ஓரமாக எடுத்து வச்சாச்சு. இதுக்கு தேவையான பொருள்னு பார்த்தீங்கன்னா தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை நான் தேவையான அளவு எடுத்திருக்கேன். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றி கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை எல்லாமே போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கனவா வந்து இது கூட நம்ம சேர்த்துட்டு நல்லா வந்து கிண்டி விட்டுக்க போகிறோம். லோ ஃப்ளேம்லேயே தான் நான் வச்சு நான் வந்து குக் பண்ணேன். கனவா வந்து வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பார்த்திங்கன்னா மூடி வச்சாச்சு. அது ஒரு பக்கம் வேகட்டும். அந்த கேப்பில் பார்த்திங்கன்னா நம்ம அடுப்பை வந்து க்ளீன் பண்ணிடலாம். நான் எனக்கு வந்து அடுப்பு வந்து எப்போவுமே நான் வந்து அப்பப்போ சமைக்கும் போதே பார்த்திங்கன்னா அங்கே எண்ணெய் தெரிச்சிருக்கும், தண்ணி எல்லாமே சிந்திருக்கும். நான் அப்பப்போ பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ணி எடுத்துருவேன். எனக்கு அப்போ தான் பார்த்திங்கன்னா கிச்சன் வந்து நீட்டாக இருக்கிற மாதிரியே தெரியும். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா உழவு ஊற்றி போட்டிருந்தோம் பார்த்திங்களா, அரிசி போட்டு சோறு வந்து நல்லாவே கொதிச்சிருச்சு. அதையும் தள்ளி விட்டுட்டு பார்த்திங்க அப்படின்னா கனவா வந்து ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் ஃபைனலாக பார்த்திங்கன்னா நான் சிக்கன் 65 மசாலா தான் நான் யூஸ் பண்ணுறேன். அதை வந்து நல்லா நம்ம தேவையான அளவு போட்டு நல்லா வந்து கிளறி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு கொத்தமல்லி வந்து மேலே தூவி வந்து நம்ம இறக்கிட்டோம் அப்படின்னா நான் என்னோடய ஸ்டைலில் பார்த்திங்கன்னா கனவா தொக்கு வந்து ரெடி ஆயிருச்சு. சோறு கவுத்தி வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தேவுக்கு வந்து கோழிக்கால் தான் அது வேக போட்டிருந்தேன். அதுவுமே நல்லாவே வெந்துருச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.